நடிகர் விமல் நடித்த திரைப்படம் மன்னார் வகையறா. இந்த படத்தை தயாரிக்க நடிகர் விமல் பைனான்சியர் கோபி என்பவரிடமிருந்து 4,5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார். படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியதாகவும், அந்த காசோலையை கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4,5 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது தயாரிப்பாளர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்த்தி இந்த வழக்கில் இன்று தினம் வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பில் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றும் வாங்கிய தொகையை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார். நடிகர் விமல் தரப்பில் இந்த வழக்கில் மேல்முடி செய்ய உள்ளதாகவும், அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைக்க ஏதுவாக வழக்கை தண்டனை நிறுத்தி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். நடிகர் விமல் நடித்த திரைப்படம் மன்னார் வகையறா. இந்த படத்தை தயாரிக்க நடிகர் விமல் பைனான்சியர் கோபி என்பவரிடமிருந்து 4,5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார். படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியதாகவும், அந்த காசோலையை கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4,5 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது தயாரிப்பாளர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்த்தி இந்த வழக்கில் இன்று தினம் வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பில் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றும் வாங்கிய தொகையை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார். நடிகர் விமல் தரப்பில் இந்த வழக்கில் மேல்முடி செய்ய உள்ளதாகவும், அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைக்க ஏதுவாக வழக்கை தண்டனை நிறுத்தி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். நடிகர் விமல் நடித்த திரைப்படம் மன்னார் வகையறா. இந்த படத்தை தயாரிக்க நடிகர் விமல் பைனான்சியர் கோபி என்பவரிடமிருந்து 4,5 கோடி ரூபாய் கடனாக பெற்றிருக்கிறார். படம் வெளியான பின்னரும் அந்த தொகையை அவர் வழங்கவில்லை. பின்னர் அந்த தொகையை விமல் காசோலையாக வழங்கியதாகவும், அந்த காசோலையை கோபி வங்கியில் செலுத்திய போது விமல் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று திரும்பி வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து 4,5 கோடி ரூபாய் செக் மோசடி வழக்கை நடிகர் விமல் மீது தயாரிப்பாளர் கோபி சென்னையில் உள்ள 11வது சிறு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்த்தி இந்த வழக்கில் இன்று தினம் வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பில் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கிறேன் என்றும் வாங்கிய தொகையை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் கூறியிருக்கிறார். நடிகர் விமல் தரப்பில் இந்த வழக்கில் மேல்முடி செய்ய உள்ளதாகவும், அதுவரை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைக்க ஏதுவாக வழக்கை தண்டனை நிறுத்தி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்.